வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். வணக்கம் சார். மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் ஒருவர் இடியால கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றைக்கு நடந்த அந்த அசம்பாவிதம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. கைது செய்ய போன அந்த இடி மற்றும் அதிகாரிகளை அங்கிருந்த மாப் பெரிய ஒரு அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அது தவறு. அவங்க கைது பண்ண போனோம். கைது தவறான நடவடிக்கையா நேரடியான நடவடிக்கைங்கிறத பத்தி எல்லாம் தீர்ப்பு சொல்ல வேண்டியது நீதிமன்றம் தான். சட்டத்தை யாரும் கையில் எடுக்கக்கூடாது. பிரச்சனை என்னன்னா, இடி சட்டத்தை கையில் எடுக்குது அப்படின்னு பரவலா ஒரு அபிப்பிராயம் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. இடியுடைய சில நடவடிக்கைகள் அது மாதிரி ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் தோற்று வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அப்படி எப்படி இருந்தாலுமே அதுக்காக மக்கள் சட்டத்தை தங்களுடைய கையில் எடுக்கக்கூடாது. அது சரிப்பட்டு வராது. இப்ப அந்த இடி அதிகாரி இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவர். இந்த இடி அப்படின்றதனுடைய வழக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத நம்ம போன வாரம் கூட பேசியிருந்தோம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தலைவர்கள், கெஜ்ரிவால் வீடு நேற்று முழுக்க கிட்டத்தட்ட ஒரு சீஸ்டு அப்படின்ற மாதிரி ஒரு அந்நிய நாட்டு படையெடுப்பு போய் ஒரு நாட்டை முற்றுகையிட்டது போல அவருடைய வீடு மற்றும் அலுவலகம் சுற்றி பந்தோபஸ்து போட்டு முடக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த கைது நேரடியான அரசியல் நடவடிக்கைகளை இவ்வளவு வெளிப்படையா செய்ய தொடங்கிட்டாங்களா சார் இடி? ஆமா ஆமா. இப்ப போலீஸ் அவ்வளவு தூரத்துக்கு எதுக்கு அங்க சுத்தி முற்றுகையிடணும்? கைது பண்ண போய் கைது பண்ண வேண்டியதானே? அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல. அப்ப இது சைக்கலாஜிக்கலி பீட்டிங் அ பர்சன் தானே அந்த மாதிரி போய் நிக்கிறதுங்கிறது. அது சரியில்லை. இப்ப இவர் கெஜ்ரிவால் சொல்றாரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட்ங்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்லயே இவங்க 14 எதிர்கட்சி போய் கேட்டபோது இந்த மாதிரி எங்களை மாதிரியே குறி வைக்கிறாங்க, உங்களுக்கே தெரியுதுல எத்தனை கேஸ் சார்ஜ் ஷீட்ல முடியுது, அப்ப எங்க பேரை கெடுக்கணுங்கிறத தவிர எதுக்காக வேண்டியது நடவடிக்கை இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, இதை நீங்க அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இவர் எதிர்கொள்ற அரசியல் ரீதி இந்த மாதிரி இருக்கு. அவரும் சொல்றாரு இது அரசியல் பழிவாங்கலுக்காக நடவடிக்கை, அதனால சம்மதிக்க போக மாட்டேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, சிஆர்பிசியில ஒருத்தரை கூப்பிட்டா நீங்கள் சாட்சியம் அளிப்பதற்காக அழைக்கப்படுகிறீர்கள் அப்படின்னோ, அல்லது நீங்கள் குற்றம் இழைத்தவராக கருதப்படுவீர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்களோ தனித்தனி பிரிவு இருக்கு கூப்பிடுறதுக்கு. அந்த ஒருத்தர் கூப்பிடும் போதே அவர் எதுக்காக கூப்பிடுறாங்க இதுல இருந்து போலீஸ்ல இருந்து அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனா இடியில சட்டம் எப்படி இருக்குன்னா, நாங்க கூப்பிடுறோம் எது கூப்பிடுறோம்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அது சட்டம் இடம் கொடுக்குது. இந்த சட்டம் தவறான சட்டம் தான். இப்படிப்பட்ட ஒரு சட்டம்ங்கிறது நிச்சயமா தவறான சட்டம் தான். வானளாவிய அதிகாரங்கள் ஈடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தவறு தான். இப்ப 2 ஏழை விவசாயிகள் அரெஸ்ட் பண்ண போறாங்க. கேட்டா ஒயில்டு பஃபலோ அவங்க இது பண்ணாங்கன்னு ஒரு வழக்கு இருந்தது. அதுல எங்களுக்கு நுழையிறதுக்கு அதிகாரம் இருக்கு. இப்படி எல்லாருக்கும் நுழையிறதுக்கு அதிகாரம் கொடுத்தா வனத்துறையை வேலையை இவங்க பார்க்கலாம், இன்கம் டேக்ஸ் வேலையை இவங்க பார்க்கலாம், போலீஸ் வேலையை இவங்க பார்க்கலன்னா மத்தவங்க ஆபீஸ் எல்லாம் மூடி வச்சுட்டு போக வேண்டியதானே? கவர்மெண்ட் வேலையை யாரு பாக்குறது சார்? இப்படிப்பட்ட அதிகாரத்தை இவங்களுக்கு கொடுத்ததே தவறு. ஒண்ணு ரொம்ப விளக்கமா புரிஞ்சுக்கிட்டோம். சட்டம் என்பது மக்களுக்காக, மக்கள் சட்டத்திற்காக அல்ல. அப்போ ஒரு சட்டம் தவறான சட்டமாக தோன்றுகிறது என்றால் அந்த சட்டத்தை திருத்தி அமைக்கணும். அது ரொம்ப தேவை. ஆனா இவங்க இன்னும் கடுமையாக்கிட்டே போறாங்க. அப்ப இந்த நாட்டுல இந்த இவர் பாரதியார் படம் மாதிரி இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், இரணியன் போல் அரசாண்டான் ஜாரனும் பாவி அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டுல வரணும். வந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பாரதியார் சொன்ன மகாளி பராசக்தி ருசியாவின் இப்ப இந்த இடியினுடைய நடவடிக்கைகள் அல்லது தொடர்ந்து இவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் ஊழல் வயப்பட்டவர்கள் அப்படின்ற இந்த பாலிடிக்ஸ் களத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப பக்கத்துல இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் நேரடியா அட்டாக் ஆகிறது வெஸ்ட் பெங்கால்ல ஏற்படுத்துற தாக்கம், அல்லது டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலை முற்றுகையிடுறது அப்படின்றது டெல்லியில ஏற்படுத்துற தாக்கம், இது பிஜேபிக்கு சாதகமா இருக்கும்னு அவங்க நம்புறாங்களா சார்? அது எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு இந்த உண்மையை வெளிப்படுத்துறாங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல 2 அமைச்சர்கள் மேல இன்னொரு வழக்கு இருக்கும் பொழுது, இன்னொரு துறை வழக்கு போட்டிருக்கும் போது இடி இம்ப்ளீட் சொல்லுது. இந்த வழக்குல நாங்களும் பார்க்க வேண்டிய அம்சங்களும் இந்த வழக்குல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படிலாம் சொல்ற இவங்களுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. யாரோ ஒருத்தர் சொல்ல சிஏஜி, அதாவது வாட்ஸ்அப் நியூஸ் இல்ல, சிஏஜி சொல்லியிருக்காரு 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குன்னு. அப்ப அதுலயே ஈடிக்கு வாங்க போய் உள்ள நுழைஞ்சு அதை என்ன பார்க்கணுங்கிற ஆர்வமே இல்லாம இருக்கு. இது எதை காட்டுது?
இவங்க பாரபட்சத்தோடு நடக்கிறாங்க, அரசியல் கட்சியுடைய இதை இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தானே மக்களுக்கு சந்தேகம் வரும். இவங்களுடைய நடைமுறை, இவங்களுடைய நடத்தை அது மாதிரி தானே இருக்கு. இதுல வந்து சேன்குவாரி விஷயத்துல விசாரிக்க போனாங்க. சரி, விசாரிங்க, யார் யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களோ அத்தனை பேர் மேலேயும் விசாரணை நடத்துங்கன்னா, யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்களாம், போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதா அவர் பிஜேபி ஆதரவாளரும் பிஜேபி கட்சிக்காரரும் அப்படின்னு தெரிஞ்சதா. உடனடியாக அந்த வீட்டு விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு பத்திரிகைகள் செய்தி சொல்றாங்க. சாதாரண எந்த பத்திரிகை செய்திக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஆனா இவங்களுடைய கிரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்ணி ஒரு செய்தி வரும்போது அது உண்மையா இல்லையான்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதுல இவங்க மௌனம் காக்குறாங்க. அப்ப பத்திரிகை சொல்றதுதான் உண்மை அப்படிதான் நம்ப வேண்டியிருக்கு. அப்ப இவங்ககிட்ட என்ன வந்து நேர்மைத்தன்மை இருக்குன்னு சொல்லி நம்ம நம்புவோம்? ஆளுங்கட்சிக்காரங்கன்னா நீங்க அந்த இடத்துக்கே போக மாட்டீங்க, எதிர்கட்சிக்காரங்கன்னா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அப்புறம் EDயுடைய கேஸ்ல வந்து 98-99% வந்து சார்ஜ் ஷீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை வந்தது. ED என்ன சொன்னாங்க, நாங்க சார்ஜ் ஷீட் போட்டதுல வந்து கன்விக்ஷன் வந்து 90%, 98% சொன்னாங்க. அப்ப மறுபடியும் இவங்க சொன்னாங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஹிண்டு சொன்னாங்க, நீ 3000 கேஸ் ஆரம்பிச்சீங்கன்னா சரி, அதுல 200 கேஸ் நீ வந்து இது பண்ற, 200 கேஸ் கூட நீ போடுறது 30 கேஸ் 20 கேஸ்ல தான் நீ சார்ஜ் ஷீட் போட்டு அதுல வந்து 22 கேஸ் நீ பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குறன்னா, மீதி உள்ள 2980 கேஸ் என்னாச்சு? ஆனா இதுல என்ன கொடுமை நடக்குதுன்னா, இப்ப ஒருத்தர் மேல வந்து இந்த மாதிரி பழியெல்லாம் சொன்னா மக்கள் மத்தியில் அவருடைய கிரெடிபிலிட்டி போயிருது. அப்புறம் அது சார்ஜ் ஷீட் வரைக்கும் கூட அது ஆகல அப்படின்னா அந்த கிரெடிபிலிட்டி எப்படி நீங்க திருப்பி கொடுப்பீங்க அவருக்கு? அதுக்கப்புறம் ED சேர்ந்து ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்கினாரு, தமிழ்நாடு இது வந்து கேஸ் போடுறாங்க, தமிழக போலீஸ் கேஸ் போட்டோன்னு இவங்க உடனடி என்ன பண்றாங்க, இவங்க நாங்க EDல நாங்களா ஒரு FIR போட்டுக்கிறோம், எங்களுக்கு ஏன் பயப்படுறீங்க? அந்த கேஸ் அவர் எதிர்கொள்ள வேண்டியதானே. அடுத்தது இவங்ககிட்ட வந்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, டிஜிபில எங்க ரெக்கார்ட் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க TN போலீஸை பத்தி. அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு இவங்க கூப்பிடுறாங்க, வாங்க நீங்க வாங்க, எந்த ரெக்கார்ட் எல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா போகவே மாட்டேங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? ஓகே, இப்போ ED ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ராமர் கோயில் வந்து திறக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து அது குறித்து நிறைய செய்திகள், புது புது விஷயங்கள்லாம் வந்து நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கு சார். மோடி அவர்கள் அந்த யாகத்தில் உட்காரலாமா கூடாதா அப்படின்னு ஒரு டிபேட். இந்த டிபேட்டை பண்றது அப்போசிஷனா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, சுப்பிரமணிய சாமி பண்றாரு. மனைவி இல்லாத ஒருவர், ஒரு விடாயர் வந்து ராமருக்கு கோயில் கட்டி பூஜை பண்றதா, அதை நாங்க வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னா அதை வந்து பூரி சங்கராச்சாரியர் வந்து ஆமோதிக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இப்ப மோடி வந்து ஒரு நான் பிராமின், ஒரு OBC, அதனாலதான் அவர் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கு ஆப்போசிட்டா அவங்களே போறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அவங்களே போறாங்களோட இவர் விடவேன்னு சொல்லல, மனைவி, அவருடைய மனைவி இருக்காங்க, மோடி அவருடைய மனைவி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பத்தி இது மாதிரி பொது வெளியில பேசுறது வந்து ரொம்ப கீழ்த்தரமானது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சூத்திரர், அதனால அவர் வந்து அங்க வந்து உட்கார பூஜை செய்ய முடியாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு சாமியார் சொல்லியிருக்காருன்னா அந்த ஆள் மேல முதல்ல கேஸ் பண்ணணும். இந்த பாருங்க, இவங்க இது மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நின்னா இது எல்லாம் கிரிமினல் அஃபென்ஸ். அந்த சாமியார் சொன்னதெல்லாம் கிரிமினல் அஃபென்ஸ். இவர் சுப்பிரமணிய சாமி சொன்னது வந்து கீழ்த்தரமான ஒரு தாக்குதல். எனக்கு மோடியுடைய கருத்துக்கள்ல பல கருத்துக்கள் உடன்பாடு கிடையாது. ஆனா அதுக்காக வேண்டி ஒரு தனி மனிதரை வந்து இது மாதிரி கீழ்த்தரமா பொதுவெளியில கொண்டு வருதுங்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. அது ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் அந்த சாமியார் சொல்லியிருக்கிறத பார்த்தா மோடிக்கு நான் ஒரு கேள்வி, ஏங்க இப்படிப்பட்டவங்க உங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுறவங்களுக்கு பறிஞ்சுக்கிட்டா இந்துத்துவ பத்தி நீங்க பேசுறீங்க நிக்கிறீங்கன்னு இப்ப அவரை பார்த்து வேதனையோட கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஓகே, ஆனா இது என்ன மாதிரி டிசைன் சார்? இப்ப இவங்களுக்குள்ளேயே இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பேசி முடிவெடுத்து வேற மாதிரி கொண்டு போறாங்க. மக்கள் மத்தியில கொண்டு வந்து இந்துத்துவா, இந்துக்கள், இந்து மதம் எல்லாருக்கும் பொதுவானது, இந்துத்துவா எல்லாரையும் உள்ளடக்குவது, இந்தியாவே இந்துத்துவ பண்பாட்டுள்ள நாடு. ஆனா அந்த இந்துத்துவ பண்பாடு என்னன்னு கேட்டோம்னா பூரி சங்கராச்சாரியர் சொல்ற பதில் வந்து பகீர்னு இருக்கு. இது என்ன மாதிரியான டிசைன் சார்? அவங்க இந்த மாதிரி பேசுறது மூலம் அவங்க பேசுறது இந்துத்துவா எவ்வளவு தவறானது, எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்லி அவங்களே வந்து காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த தலைவர்கள்லாம் எவ்வளவு தூரத்துக்கு பெரிய முஸ்லிம்கள் ஏறக்குறைய இந்த நாட்டை விட்டு போகணுங்கிற மாதிரியும், இந்த நாடு இந்துக்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரியும் பேசுற தலைவர்களுடைய சொந்த வாழ்க்கையில வந்து அவங்களுடைய குழந்தைகள் வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்றாங்களா இல்லையா? அப்ப தனக்கு ஒரு நீதி, நாட்டுக்கு ஒரு நீதினு சொல்லி இருக்கக்கூடாது. அதனால இது எல்லாமே வந்து அமித்ஷாவுடைய பாஷையில சொல்றதுன்னா ஜும்லா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ரைட். இப்போ
ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற அஜெண்டா ஒரு பக்கம், ஒரே நாடு ஒரே ராமர் அப்படின்ற அஜெண்டா ஒரு பக்கம். பல அரசியல் விமர்சகருடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, தேசிய தமிழ் தென்னிந்தியாவை தவிர்த்து மற்ற மாநிலங்கள்ல வாக்கு பெறுவது அல்லது வந்து அங்கு வெற்றி பெறுவதற்கு இந்த இரண்டும் போதுமானதாக இருக்கிறது. மக்களே வந்து அந்த இந்துத்துவ அஜெண்டாவுக்கு கூலிப்படையாக மாறிவிட்டார்கள் அப்படின்ற கருத்து நிலவுகிறது. இது எப்படி பாக்குறீங்க சார்? இன்னைக்கு அப்படித்தான் தோணுது. அதாவது இவங்க வந்து மத நெறிமுறைகளை சொல்லித் தராமல் மதத்தின் பெயரால் வெறித்தனத்தை வளர்ப்பதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது வந்து மக்கள் மனசுல வந்து the message reaches in a wrong way அப்படின்னு தான் தோணுது. ராமர் முதல்ல ராமர்னு சொல்லுவாங்க, ராமருக்கு பின்னாடி இவங்க நிற்பாங்க. இந்த ராமரை நாங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், இந்த ராமரை காப்பாற்றக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சிகளுக்கு ஓட்டு போடாதீங்கப்பாங்க. அதை இவங்க நம்புவாங்க, மக்களை நம்ப வைப்பாங்க. இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு வந்து தேசிய கட்சிகள் வந்து இதுல வந்து எதிர் பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏன்னா தேசிய அளவுல வந்து அது வந்து அவங்களை பாதிக்கும். அவங்க வட இந்தியா தென்னிந்தியா எல்லாத்துலயுமே வந்து வாக்குகள் வாங்க வேண்டிய கட்டாயத்துல உள்ளவங்க. அந்தந்த மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகள் வந்து இதை பத்தி பேச முடியும். இன்னைக்கு தேசிய அளவுல சிபிஎம் ஒருத்தங்களை தவிர வேற யாருமே, அதாவது கட்சி பிரதிநிதியாக நான் போக முடியாதுன்னு சொல்ற தைரியம் சிபிஎம் ஒண்ணுதான் இருந்தது, வேற யாருக்குமே இல்லையே. இவங்களுக்கு காங்கிரஸ்க்கு இல்லைன்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஏன் மற்ற மாநில கட்சிகள் இதுல மௌனம் காக்குறாங்க? நான் சொல்றது, நீங்க ராமர் கோயில் கட்டினது ஒரு தனிப்பட்ட அமைப்பு, அது அரசு அமைப்பு இல்ல, ஒரு தனிப்பட்ட அமைப்பு. ஆனா தனிப்பட்ட அமைப்பு கட்டின ராமர் கோயிலுக்கு போறதுக்கு அரசுடைய ரயில்கள்ல எதுக்கு இலவச பயணம் நீங்க கொடுக்குறீங்க? அந்த தனிப்பட்ட அமைப்பு காசு கொடுத்ததுன்னா அது வேற விஷயம். காசு கொடுத்து நாங்க டிக்கெட் கொடுத்து கூட்டு போறோம் அப்படின்னு அது வேற விஷயம். அரசுல இருந்து எதுக்கு இலவச பயணம் கொடுக்குறீங்க? அதனால அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் உள்ள வேறுபாடும் மறைந்து விட்டது, அரசுக்கும் மெஜாரிட்டி மதத்துக்கும் உள்ள வேறுபாடும் மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஆகிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். காங்கிரஸும் சரி மற்றவங்களும் வந்து இதை போய் கீழே போய் சொல்லணும். இவங்க வந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னா அது சரி, ஆனா அரசியல் கட்சிகள் வந்து எல்லாருக்கும் பொதுவானவங்க, அவங்ககிட்ட நீ இந்து கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்றது வந்து தப்பு அப்படின்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்லும் பொழுது அந்த பிரச்சாரம் அந்த கட்சிகளுக்கு எதிராக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ என் கோயிலுக்கு வரமாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண ஜனங்கள் வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது இவங்க வந்து நெருப்பை பத்த வச்சுட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன், பிஜேபி வந்து. ஓகே, நீங்க முக்கியமான ஒரு விஷயத்த குறிப்பிட்டீங்க சார், இந்திய அரசாங்கத்தின் நிதி செலவிடுதல் அப்படின்றது. இப்ப ராமர் கோயில் அப்படிங்கும் போது அங்க வந்து இலவசமாக ரயில்கள் இயக்கப்படுகிறது. ஆனா இப்ப மாநில பேரிடருக்கு வரக்கூடிய ஹெலிகாப்டருக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பில்லு கட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இந்த நிதி விவகாரத்துல சமீபத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினது வந்து கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. தமிழ்நாடு கொடுக்கும் பணத்தை விட அதிகமா நம்ம திருப்பி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்ன கணக்குல வந்து கூட்டல் ரொம்ப தப்பா இருந்தது. அது வரக்கூடிய தொகையை விட அதிகரித்து அவர்கள் சொல்லி இருந்தார்கள். மறைமுக வரியை பத்தி பேசலன்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு சுட்டி காட்டி இருந்தாரு. இந்த நீங்க வந்து ஸ்டேட் கேடர்லயும் இருந்திருக்கீங்க, சென்ட்ரல் கேடர்லயும் இருந்திருக்கீங்க. இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் அல்லது வந்து ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்து தேசிய அளவுல மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, அதாவது நீங்க ஒன்றிய அரசுல வேலை பார்க்குற எல்லா அதிகாரிகளுமே வந்து ஸ்டேட்ஸ் வந்து ஈக்குவலண்டா பாக்குறது இல்ல. இது வந்து அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல, அதிகாரிகளே அது மாதிரி பாக்குறது இல்ல. ஒரு ஒரு பண்ணையார்த்தனம் வந்து இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அது அரசியல்வாதிகள்ட்ட இல்லாம இருந்தது. காங்கிரஸ் எல்லாம் ஆட்சி புரிஞ்சது அரசியல்வாதிகள்ட்ட அது இல்லாம இருந்தது. இப்ப அது அரசியல்வாதிகள் இருந்ததா இப்ப துவங்குதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு, மேல இருந்தா வருதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இவங்க நிர்மலா சீதாராமன் வந்து வெள்ளத்தை பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, ஐஎம்டி இந்தியன் மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஏற்கனவே 64 சென்டிமீட்டருக்கு மேல மழை வரும்னு சொன்னாங்க. அதை இவங்க கவனத்துல எடுத்துக்கலன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா ஐஎம்டியில இதுக்கு முன்னாடி இருந்த இவர் அதிகாரியும் சரி, இப்ப இருக்கிற பாலச்சந்திரன் சரி, அவங்களுடைய பொசிஷன் என்னன்னா, எங்ககிட்ட இப்ப உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் அடிப்படையில 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யும் தான் சொல்ல முடியும். அதை நாங்க பெருமழைன்னு தான் சொல்ல முடியும். அப்படித்தான் நாங்க சொல்லியிருக்கோம் தான் இது வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப 64 சென்டிமீட்டர் மழை பொழிவு வரும்னு சொல்லி அவங்க சொன்னதை ஸ்டேட் கவர்மெண்ட் கவனத்தில் எடுத்துக்கலன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லும் போது அதை வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து என்டார்ஸ் பண்ணணும். பண்ணலைன்னா இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தவறுன்னு சொல்லி பொருள்படுது. அதனால இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் மேல நம்பகத்தன்மை இல்லை. ஐஎம்டியை பத்தி இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் மேல நம்பகத்தன்மை இல்லை, ஒண்ணு. ரெண்டாவது, ஏதோ இறக்கப்பட்டு இவங்க ராணுவத்தையும் ஹெலிகாப்டரையும் அனுப்புற மாதிரி பேசுறது வந்து இவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றவங்க அல்லது ஸ்பீச் ரைட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு உண்மை நிலையை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி காண்பிக்குது.
ஏன்னா இன்னைக்கு உள்ள இப்ப இதுல வந்து ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸ் வந்து தீகார் ஜெயில வந்து ரொம்ப நாளா காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க பில் போடத்தான் செய்வாங்க. இப்ப ராணுவத்துக்கான மெயின்டெனன்ஸ் செலவை இவங்க எடுத்துக்கிறதுனால, சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுனால, ராணுவத்தை அனுப்பும்போது அந்த ஸ்டேட்ல அனுப்புறதுக்கான செலவு வந்து இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டே கேட்பாங்க. அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நிர்மலா சீதாராமன் சொல்ற ஒண்ணுல வந்து என்ன உண்மை இல்லைன்னா, இந்த ராணுவம் ஒன்றிய அரசுக்கு சொந்தமானது இல்லை. இந்த ராணுவம் இந்தியாவுக்கு சொந்தமானது. இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப சட்டப்படி ராணுவம் வந்து ஒரு ஒரு மாநிலத்துக்குள்ள 3 காரணங்களுக்காக போகலாம். ஒரு காரணம் என்னன்னா, இது வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்னு கருதி ஒன்றிய அரசு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, ஒரு மாநில அரசு. அப்போ மாநில அரசுடைய ஆட்சி வந்து இவங்க குடியரசுத் தலைவர் கையில இருக்கு. அப்ப ஒன்றிய அரசு டிசைட் பண்ணலாம், ராணுவத்தை அனுப்பலாம். அப்படி இல்லாம தமிழ்நாட்டிலயோ, கேரளாலயோ, மத்திய பிரதேசலயோ, உத்தரப்பிரதேசலயோ இன்னைக்கு வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும் பொழுது, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 2 காரணங்களுக்காக ராணுவத்தின் உதவியை கோரலாம். சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுவதற்காகன்னு கோரலாம். அல்லது இந்த மாதிரி பேரழிவு வந்திருக்கு. அதுல வந்து ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஆபரேஷனுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். இப்ப அடுத்தது முக்கியமான கட்டம் என்னன்னா, கூப்பிட்டா ராணுவம் போய்த்தான் தீரணும். இதுதான் சட்டம். ராணுவம் வந்து நாங்க டிசைட் பண்றோம்னு சொல்ல முடியாது. போய்த்தான் தீரணும். இதுதான் சட்டம். நீங்க சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டதுக்கு வந்திருக்காங்க, வந்துதான் தீரணும். சீஃப் செக்ரட்டரி ஏன் கூப்பிட்டாருன்னா, நீங்க வந்து ஹெலிகாப்டரு, பிளேனு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, ஒரு ராணுவத்தை வச்சுக்கிறதுக்கான அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. அப்ப அதெல்லாம் இப்ப எங்களுக்கு தேவைப்படுது. நாங்க எங்க போய் கேட்போம்? எங்க ராணுவம்? நாங்க கேட்கிறோம். வந்துதான் தீரணும். நீ வந்து செலவை நான் கொடுத்துட்றேன். எனக்கு என்னுடைய மக்களுடைய உயிர் பெருசு. நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வந்துதான் தீரணும். அதனால இவங்க யாருடைய தயவுனால இந்த ராணுவம் வரல. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு தேவை, என் மாநிலத்துக்கு தேவை, வா அப்படின்னு சொன்னா வந்துதான் தீரணும். இதுல என்ன இருக்கு? ஏன்னா ராணுவம் வந்து என்னை ஒன்றிய அரசுக்கு மட்டுமே சொந்தம், அது இந்தியாவுக்கே சொந்தம். இதுதான் உண்மை. அப்போ என்னைய பொறுத்த மட்டும் இதை சொல்றதுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வந்து மிக ஆழமாக பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா இந்த 64 சென்டிமீட்டர் அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது, அடுத்து டோட்டலே சரியில்லாம ஒரு ஃபிகர் அவங்க கொடுத்ததை வச்சு பார்க்கும் பொழுது, அடுத்து வந்து தங்கம் தென்னரசு சரியா சொல்லியிருக்காரு. நீங்க வந்து டைரக்ட் டாக்ஸ் நாங்க எவ்வளவு கொடுத்தோமோ அதை விட நீங்க அதிகமா கொடுத்ததை பேசுறீங்க. ஆனா நாங்க டைரக்ட் டாக்ஸ் மட்டுமா கொடுத்தோம்? நாங்க டைரக்ட் டாக்ஸும் கொடுத்தோம், இன்டைரக்ட் டாக்ஸும் கொடுத்தோம். இன்டைரக்ட் டாக்ஸ் பத்தி நீங்க ஏன் பேசவே மாட்டீங்கன்னு கேட்டா அது நியாயமான பேச்சு. அப்போ இன்னொன்னு என்னன்னா, இது டைரக்டரேட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒன்று இருக்குல்ல, புள்ளியியல் இயக்ககம்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க சொல்றதுக்கும் நம்ம பினான்ஸ் மினிஸ்டர், சென்ட்ரல் பினான்ஸ் மினிஸ்டர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க சொல்றது பெரும்பாலும் இவரு அன்னைக்கு பிடிஆர் பழனிவேல் ராஜன் சொன்னதையும் இன்னைக்கு தங்கம் தென்னரசு சொல்றதையும் தானே ஒத்து போகுது. எதை நம்ம நம்பணும்? கவர்மெண்ட் ஏஜென்சி, எந்த கவர்மெண்ட் ஏஜென்சி? ஒன்றிய அரசுடைய ஏஜென்சி. அவங்க கொடுத்திருக்காங்க புள்ளி விவரம், அது தப்புன்னு சொல்ல வர்றாங்களா? அதனால வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அக்கௌண்ட்ஸ் வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர வேண்டியிருக்கு. இதுல வருத்தத்திற்கு ஒரு விஷயம் என்னன்னா, அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அக்கௌண்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்டா இல்லைன்னா ஏன் அதை சொல்றாங்க? அப்ப அதை அரசியலாக்குறாங்க. மக்களுக்கு வந்து எங்க ராணுவம் தான் முதல்ல போச்சுன்னாங்க. நான் அமித்ஷாட்ட சொன்னேன், அவருக்கு ஹெலிகாப்டர் அனுப்புறாரு, அதுதான் முதல்ல போச்சு தூத்துக்குடியில. இவங்க எல்லாம் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொன்னாங்க. அனிதா ராமச்சந்திரன், அவர் பேர் என்னங்க பேரு, மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் 3 நாளா வெள்ளத்துக்கு நடுவில் தானே மாட்டிக்கிட்டு உட்காந்துருந்தாரு. அவர் ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷனுக்காக தானே போனாரு, அங்கதானே மாட்டிட்டு இருந்தாரு. தன்னுடைய சொந்த வில்லேஜ் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சினிமா டைரக்டரா இருக்காரு. அவர் சினிமா டைரக்டரா இருக்கலாம், ரைட்டரா இருக்கலாம், கிளார்க்கா இருக்கலாம், பிரைவேட் செக்டர்ல வேலை பார்க்கிறவா இருக்கலாம். ஏன் சொந்த கிராமம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி போறாருன்னா அது ஒரு தப்பு கிடையாது. அதை பாராட்டணும். நம்ம அங்க ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஆபரேஷன் பண்ணாருன்னா அதை வந்து திரு அண்ணாமலை சினிமா டைரக்டர் பக்கத்துல வச்சுட்டு உதவி நிக்கிறாருன்னு சொல்லி பேசுறதெல்லாம் கீழ்த்தரமான பேச்சு. அதாவது சில விஷயங்கள்ல வந்து நீங்க டே டு டே பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு இடைஞ்சல் வரும் பொழுது, நாட்டின் பாதுகாப்புக்கு இடைஞ்சல் வரும் பொழுது, இந்த மாதிரி வந்து பேரிடர் வந்து நாட்டு மக்கள் அவதிப்படும் பொழுது, இந்த மாதிரி நேரத்துல வந்து சீப் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும். அதுதான் சரியா இருக்கும். இவங்க அந்த மாதிரி செயல்படாம வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப குஜராத்துக்கும் ஒரிசாவுக்கும் உடனடியே 1000 கோடி தூக்கி கொடுத்தாங்க. இன்டரிம் ரிலீஃப் அப்படின்னு சொல்லி, தற்காலிக நிவாரணம். அதை வந்து பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இங்கேயும் அது மாதிரி தான் கொடுக்க வேண்டியதானே? இங்கேயும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அந்த பணம் வந்து இப்ப ஸ்டாலின் கொடுக்கலாம் என்ன பண்றாரு, கடன் வாங்கி கொடுக்குறாரு.
என் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஓவர் டிராஃப்ட் எடுத்து கணக்கு கொடுக்குறாங்க. இப்ப இவங்க என்ன பிளான் பண்றாங்க, இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா இவர் வந்து மக்களுக்கெல்லாம் கொடுத்து ஓட் பேங்க் இவருக்கு பெரிய சீப் பாலிடிக்ஸ். அதுக்காகத்தான் இதை பண்றாங்க. அதுக்காகத்தான் இவங்க ஒண்ணுமே செய்யல. நான் வந்து திமுக அரசு எல்லா இதுலயும் முன்னணியில் நிற்கிறாங்க, இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் உதாரணமா இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா அவங்களுடைய முயற்சியை வந்து யாருமே வந்து குறை சொல்ல முடியாது. சென்னையிலயும் சரி, தூத்துக்குடி திருநெல்வேலியிலும் சரி, அவங்க எத்தகைய முயற்சிகள் எடுத்தாங்க, அவங்களுடைய அதிகாரிகள் அவங்களுடைய பணியாளர்கள் எப்படி முனைப்போடு நின்றாங்கிறத யாராலுமே மறக்க முடியாது. வந்திருந்த சென்ட்ரல் டீமே வந்து இவங்களை புகழ்ந்துட்டு தானே போனாங்க. சென்னைக்கு வந்திருந்தவங்க அவங்க இந்த சென்ட்ரல் டீம், நான் சென்ட்ரல் டீம்ல இருந்திருக்கேங்க. நாங்கெல்லாம் அவ்வளவு லேசா புகழ மாட்டோம். போகும்போது என்ன சொல்லுவோம்னா, நிலைமையை கண்டு இருக்கிறோம், நிலைமைக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு தான் நார்மலா சொல்லுவோம். நிச்சயமா நல்லா வந்து பண்ணியிருந்தால் ஒழிய நிச்சயமா நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டோம். இப்ப திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து இதுல இருந்து பாடம் படிச்சு, சென்னையில நடந்ததுல இருந்து பாடம் படிச்சு, ஏன்னா ஒரு இடத்துல ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது தெரிஞ்சு எங்கெல்லாம் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, டெலிவரிக்கு பக்கத்தில் உள்ளவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போற அளவுக்கு இந்த அரசு அதிகாரிகளும் இந்த அரசு நிர்வாகமும் வந்து விழிப்போட இருக்காங்க. இப்ப நீங்க வந்து யாருமே போகலன்னா அந்த பேரழிவில் யாரும் போக முடியும்? இவங்க ஹெலிகாப்டர் மட்டும் அந்த நேரத்துல வந்து போய் இறங்கி இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் தான் போக முடியும். இது லாரி போகக்கூடாத இடத்துல போட்டு போகும். அதுதான் வழக்கமான நடைமுறை. இயற்கையை எதிர்த்து யாராலையுமே வந்து வெல்ல முடியாது. இயற்கையோடு ஏந்து போய் தான் நம்ம போய் நிக்க முடியும். அதுல இவங்க முனைப்போட நின்னாங்க மாநில அரசு. இப்ப மாநில அரசு தப்பு செஞ்சிருந்தா நிச்சயமா தப்பு செஞ்சிருந்தா நான் சொல்லியிருந்திருப்பேன். நானும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். இந்த மாதிரி ஃபிளட் சிச்சுவேஷனை நானும் வந்து ஹேண்டில் பண்ணிருக்கேன். இவங்க வந்து ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப பாராட்டுதற்குரியதுங்கிறது சந்தேகமே கிடையாது. அதனால நீங்க சொல்றீங்களே இவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பாலிடிக்ஸ். இந்த நேரத்துல பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. வேதனையான ஒரு உதாரணம் சொல்றேன். மணிப்பூர்ல 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்ட கொடுமை, நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக இழுத்து செல்லப்பட்டு, அது அழைத்து செல்லப்பட்டு சில பேர் முட்டாள்தனம் எழுதுறாங்க, இழுத்து செல்லப்பட்ட கொடுமை நடந்தது. அது வரைக்கும் மௌனித்து இருந்த நம்முடைய பிரதம மந்திரி பெண்களுக்கு கொடுமை இழைப்பது என்பது தவறானதுங்கிறதோட மட்டும் நிக்கல. அது மணிப்பூர் ஆகட்டும், சத்தீஸ்கர் ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும் 3 மாநிலத்து பேரை சொல்றாரு. சத்தீஸ்கர், ராஜஸ்தான் வந்து காங்கிரஸ் அந்நியாரம் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஏன் உத்தரப்பிரதேசத்துல வந்து பெண்களுக்கு எதிராக வன்முறை நடக்கலையா? மத்திய பிரதேசத்துல நடக்கலையா? ஹரியானால நடக்கலையா? ஏன் தமிழ்நாட்டிலேயோ கேரளாலேயோ நடக்கலையா? பெண்களுக்கு எதிரான வன்முறைங்கிறது இந்த மேல் சாவனிஸ்ட் சொசைட்டில உள்ள ஒரு பழக்கம். அதை என்ன சொல்லியிருக்கணும்? பெண்களுக்கு எதிரான ஒரு அதிகார மனப்பான்மை இருப்பது துரதிருஷ்டவசமானது, அதை மாற்ற வேண்டும். அதிலும் மிகவும் கீழ்த்தரமாக இப்படி நடந்து கொண்டது கண்டனத்திற்குரியதுன்னு சொல்றதை விட்டுட்டு அங்கேயும் பாலிடிக்ஸ் பண்ணாரு நம்ம பிரதம மந்திரி. அதைத்தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆழமான கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம். வணக்கம்.